தாய் வீடு டிசம்பர் 2025. இலங்கையில் மலையகத் தமிழர் 2.8%. சனத்தொகை கணக்கெடுப்பும் கணக்கு காட்டுதலும். எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர். அறிமுகம். 2024ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற சனத்தொகை கணக்கெடுப்பு அறிக்கையை இலங்கை குடித்தொகை மதிப்பு புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய தமிழர், மலையகத் தமிழர் எனும் இன அடையாளத்தின் கீழ் சனத்தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மலையகத் தமிழர்களின் எண்ணிக்கை மொத்த இலங்கை சனத்தொகையில் இன ரீதியாக 2.8% என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக 2012ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்ட போது இந்த வீதம் இந்திய தமிழர் எனும் இன அடையாளத்தின் கீழ் 4.1% அமைந்து காணப்பட்டது. இந்த வீழ்ச்சி குறித்த பல்வேறு சந்தேகங்கள், அனுமானங்கள் பேசி பொருளாகியுள்ள நிலையில் இலங்கையில் 1881ஆம் ஆண்டு முதலாவது சனத்தொகை கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் இருந்து இலங்கை வாழ் இந்திய வம்சாவளியினரான மலையகத் தமிழர்களின் எண்ணிக்கையில் வந்திருக்கக்கூடிய மாற்றங்களை அவதானிப்பதன் ஊடாக அடுத்த கட்டமாக அமையக்கூடிய நகர்வுகளை ஆராயலாம். இந்திய தமிழர் என கணக்கெடுப்பு செய்யப்பட்டவர்கள் 1881ஆம் ஆண்டு தொடங்கி 1963 வரையான காலப்பகுதியில் எண்ணிக்கை அடிப்படையில் தொடர்ச்சியான அதிகரிப்பினை பதிவு செய்து வந்துள்ளமையை அவதானிக்கலாம். 1881ஆம் ஆண்டு 8900 என மலே 17,900, பரங்கியர் 14,500 இனத்தினரை விட குறைந்த எண்ணிக்கை கொண்டவர்களாகவே அமைந்த இந்திய தமிழ் சனத்தொகை 1911ஆம் ஆண்டு 5,31,000 அதிகரித்தது. இவ் அதிகரிப்பு மலே பரங்கியர் இனத்தை மாத்திரமல்லாது இலங்கை சோனகர்கள் 2,66,600, இலங்கை தமிழர்களை 5,28,000 முந்திக்கொண்டு இலங்கையில் சிங்களவர்களுக்கு அடுத்தபடியாக இலங்கையின் சனத்தொகையிலே 2வது நிலையில் வளர்ச்சியடைந்தனர். 1901க்கும் 1911க்கும் இடையிலான 10 ஆண்டு காலப்பகுதியில் 11,900 இருந்து 5,31,000 உயர்வடைந்தது. இந்த காலப்பகுதியிலேயே இந்தியாவிலிருந்து அதிகளவான தொழிலாளர்கள் இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு பிரித்தானியர்களால் அழைத்து வரப்பட்டனர். அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து 1921இல் 6,02,700 இந்திய தமிழர் சனத்தொகை உயர்வடைந்துள்ளது. முதல் 10 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியை விட இவ் அதிகரிப்பு குறைவு என்றாலும் 13.5% வளர்ச்சி வீதம் என்பது கணிசமானதே. 1931ஆம் ஆண்டு இந்திய தமிழர் சனத்தொகை 8,11,500 பதிவு பெற்றுள்ளது. இதன் போதெல்லாம் இலங்கையின் 2வது அதிகளவான சனத்தொகை இந்திய தமிழர்களாகும். இந்த எண்ணிக்கையே இந்திய தமிழருக்கும் சர்வஜன வாக்குரிமையின் கீழ் ஏனைய இன மக்களைப் போலவே வாக்குரிமை பெற்றுக் கொடுக்க காரணமானது. 1946ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கையில் சிறு வீழ்ச்சி கண்டு 7,80,600 பதிவு செய்யப்பட்டது. இந்த காலப்பகுதியில் எழுந்த இந்திய எதிர்ப்பு கோஷங்களும் இந்திய வணிகர்களின் வெளியேற்றமும் காரணமாகலாம். ஆனாலும் சுதந்திர இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற காலப்பகுதியில் 1947-1952 இந்திய தமிழர் சனத்தொகை 7,80,600 இருந்து 9,74,100 உயர்ந்திருந்ததுடன் இந்திய தமிழர்கள் சார்பாக 7 நாடாளுமன்ற பிரதிநிதிகளையும் கொண்டிருந்தது. இதனால் இந்திய தமிழர் எண்ணிக்கை மீதான அச்சம் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது. இதே காலப்பகுதியில் இலங்கை சுதந்திரமடைந்து பிரித்தானிய ஆட்சியாளர்கள் வெளியேறிய நிலையில் 1948ஆம் ஆண்டு முதலாவது பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் இந்திய அடையாளம் கொண்டிருந்தவர்களின் குடியுரிமை பறிப்புக்கு காரணமானது. இதனால் சனத்தொகையில் இரண்டாம் கூடிய எண்ணிக்கையினராக இருந்த இந்திய தமிழர்கள் நாடற்றவர்கள் ஆயினர்.
தங்களுக்கு அடுத்த நிலைக்கு இந்திய தமிழர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்து விட்டார்கள் என சிங்கள ஆட்சியாளர்கள் கருதியது மாத்திரமல்லாது, தங்களது இரண்டாம் இடத்தை இந்திய தமிழர்கள் பறித்து கொண்டனர் எனும் மனப்பாங்கு இலங்கை தமிழர் மத்தியிலும் மேலோங்கியது. இதனாலேயே அதில் ஒரு பகுதியினர் இந்தியர்களின் குடியுரிமை பறிப்பு நோக்கிய குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் என்பது வரலாற்றில் பதிவாகியுள்ளது. இலங்கை சுதந்திரமடைந்ததற்கு பின்னரும் பிரித்தானிய முடிக்குரிய நாடாகவே இலங்கை இருந்ததன் காரணமாக பெருந்தோட்டங்களை நடத்தி வந்த பிரித்தானிய கம்பெனியின் கீழ் இந்திய தமிழர்கள் தொழிலாளராக வாழ்ந்தனர். 1963ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக மலையகத் தமிழர் 11,23,000 என 10 லட்சத்துக்கு மேற்பட்ட எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டது. இது 1953ஆம் ஆண்டு இவ்வெண்ணிக்கை 9,74,100 ஆகும். 10 ஆண்டு கால பகுதியில் இவ்வெண்ணிக்கை 15% வளர்ச்சியை கண்டது. இதே ஆண்டில் இலங்கை தமிழர் சனத்தொகை 8,84,700 பதிவாகியுள்ளது. 1971ஆம் ஆண்டு வரை சனத்தொகை கணக்கெடுப்புகளின் போது சிங்களவர்கள் கீழ்நாட்டு சிங்களவர், மேல்நாட்டு கண்டிய சிங்களவர் என தனித்தனியாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டதோடு, முஸ்லிம்கள், இலங்கை முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் என வெவ்வேறாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ளனர். இந்திய தமிழர் பிரதான இனக்குழுமங்களில் ஒன்றாக அல்லாது குடியுரிமையற்ற இலங்கையர்கள் நான் சிட்டிசன் ஆஃப் சிலோன் என்ற அடிப்படையிலேயே கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இலங்கை தமிழர் மீண்டும் இலங்கை சனத்தொகையில் 2ஆம் இடத்திற்கு வந்தனர். நாடற்றவர்களாக இந்திய தமிழர்களின் இந்த வளர்ச்சியினை பிறப்பு வீத அதிகரிப்பால் ஏற்பட்ட இயற்கை வளர்ச்சி வீதம் என கூறலாம். இலங்கை சுதந்திரத்துக்கு பின்னதான இந்திய தமிழர் சனத்தொகையில் ஏற்பட்ட மாற்றங்கள். இலங்கை வாழ் இந்தியர்களின் குடியுரிமை பறிப்பின் பின்னரும் கூட இந்த வளர்ச்சி வீதம் பதிவானது. இது இலங்கை ஆட்சியாளர்களின் கழுகு கண்களை இன்னும் விரித்து பார்க்க செய்தது. இதன் விளைவாக எழுந்ததே 1964ஆம் ஆண்டு சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தமாகும். இதன்படி 7:4 என்ற விகிதத்தில் இந்தியாவும் இலங்கையும் இந்திய தமிழர்களை பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவுக்கு 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை திருப்பி அனுப்ப திட்டமிடப்பட்டது. எனினும் எதிர்பார்த்தது போல இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பும் கைங்கரியம் சாத்தியமாகவில்லை. அதே நேரம் 1971ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பில் நாடற்றவர்களான இந்திய தமிழர்களின் எண்ணிக்கை 11,74,606 மீண்டும் உயர்ந்தது. இது 4.6% வளர்ச்சியாகும். மறுபுறம் இலங்கை தமிழர் சனத்தொகை 11,64,700 14,23,981 உயர்வடைந்தது. அச்சமயம் இலங்கை சோனகர்களின் சனத்தொகை 8,55,724 பதிவாகியது. இந்திய தமிழர்கள் தொடர்ந்தும் 3ஆம் இடத்தில் இருந்தனர். அவர்களது 11,74,606 எனும் எண்ணிக்கை இலங்கை அரசை மிரட்டி கொண்டிருந்தது. மீண்டும் 1974ஆம் ஆண்டு இந்திரா ஸ்ரீமா ஒப்பந்தம் மூலம் 1964ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தும்படி உத்வேகம் காட்டப்பட்டது. இவ்வொப்பந்தப்படி ராமானுஜம் கப்பல் மூலம் படிப்படியாக இந்திய தமிழர்கள் பெருமளவில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். இதன் பிரதிபலிப்பு 1981ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின் போது இந்திய தமிழர் எண்ணிக்கை 8,18,656 குறைவடைந்தது. ஏற்கனவே 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட இலங்கை தமிழர் அதனை தக்க வைத்துக் கொண்டதோடு, இலங்கை சோனகர்கள் என ஓரணியில் திரண்டிருந்த முஸ்லிம்கள் 3ஆம் இடத்துக்கு வந்தனர். இலங்கை முஸ்லிம், இந்திய முஸ்லிம் என வகைப்படுத்தப்பட்டிருந்தோர் முஸ்லிம்களாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் இலங்கை சோனகர்கள் என கணக்கெடுப்பு செய்ய தொடங்கிய காலப்பகுதி இதுவாகும். முதலாக சனத்தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்ட 1881 முதல் 1981 வரையான 100 ஆண்டு கால பகுதியில் இலங்கை சனத்தொகை கணக்கெடுப்பில் சீரான வளர்ச்சி போக்கை காட்டி வந்த இந்திய தமிழர் எண்ணிக்கை 1981ஆம் ஆண்டுக்கு பின்னர் வீழ்ச்சி போக்கை காட்டத் தொடங்கியதோடு 4ஆவது இடத்துக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து 1991-2001 காலப்பகுதியில் இலங்கை இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக முறையான சனத்தொகை கணக்கெடுப்பு இடம்பெறவில்லை. அதனை அடுத்து 2012ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின் போது இந்திய தமிழர் சனத்தொகை 30 ஆண்டுகளில் வெறும் 2.5% ஆண்டுக்கு 0.084 வளர்ச்சியினை மட்டுமே பதிவு செய்தனர்.
அதாவது 1981ஆம் ஆண்டு 8,18,651 எனும் அளவிலிருந்து 2012ஆம் ஆண்டு 8,39,504 என அமைந்தது. இவ்வெண்ணிக்கை வெறும் 20,848 என அமைந்தது. இந்த குறை வளர்ச்சி வீதத்துக்கு இந்த காலப்பகுதியில் மலையக பெருந்தோட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கட்டாய கருத்தடையே பிரதான காரணமாகும். மலையக பெருந்தோட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தேசிய சுகாதார முறைமைகள் ஊடாக ஆரம்ப சுகாதார வசதிகள் வழங்கப்படாது தனியார் கம்பெனிகளின் தோட்ட நிர்வாகமே சுகாதார சேவையை கையாள்கின்ற நிலையில் கட்டாய கருத்தடை மிக நுணுக்கமான முறையில் முன்னெடுக்கப்பட்டமை குறித்து பல ஆய்வுகள் உள்ளன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்திற்கான அறிக்கையிலும் 2015ஆம் ஆண்டு இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இது பற்றி விரிவான தனியான கட்டுரை ஒன்றின் தேவை உள்ளதால் இங்கே குறிப்பாக மட்டும் பதிவாகிறது. மறுபுறமாக மலையக தமிழ் என்ற சொல்லாடல் அரசியல் அடையாளமாக எழுச்சி பெற்ற இந்த காலப்பகுதியில் சனத்தொகை கணக்கெடுப்பின் போது இந்திய தமிழர் எனும் தெரிவுக்கு பதிலாக இலங்கை தமிழர் எனும் தெரிவின் அடிப்படையில் 2012ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி இந்திய தமிழர் சனத்தொகை 8,39,500 என கணக்கெடுப்பு செய்யப்பட்டதுடன் அதே காலப்பகுதியில் இலங்கை தமிழர் சனத்தொகை 22,69,100 பதிவானது. இந்த தெரிவு முறை 2024ஆம் ஆண்டுக்கான இன்னும் ஒரு மாற்றத்தை கண்டது. இதுவரை காலமும் இந்திய தமிழர் என பதிவு செய்யப்பட்டு வந்தமைக்கு மாறாக இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழர் என 2 அடையாளங்களை கொண்ட ஒரு தொகுதியாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. இதன்படி 2024ஆம் ஆண்டுக்கான இலங்கை சனத்தொகையில் இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழர் எண்ணிக்கை 6,360 ஆக பதிவாகியுள்ளது. இது 2012ஆம் ஆண்டு கணக்கெடுப்பான 8,39,500 2,39,140 குறைவடைந்துள்ளது. இது 39.8% வீழ்ச்சியாகும். இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள் கணக்கெடுப்பு எதிர்கொள்ளும் சவால்கள். 1980 முன்னர் தொடர்ச்சியாக வளர்ச்சி போக்கை காட்டி வந்த இந்திய தமிழர் சனத்தொகை 1981க்கு பின்னதாக 2024 வரையான 43 ஆண்டு கால பகுதியில் தொடர்ச்சியான வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது 1921ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் போது காணப்பட்ட 6,02,700 எனும் அளவுக்கு அன்னளவாக இச்சனத்தொகை 2024ஆம் ஆண்டு 6,360 காணப்படுகிறது. சுருங்கச் சொன்னால் இலங்கையில் இந்திய தமிழர் சனத்தொகை 1921ஆம் ஆண்டு எண்ணிக்கை அளவுக்கு பின்னோக்கி சென்றுள்ளது எனலாம். இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த கணக்கெடுப்பு செய்யக்கூடிய 2034ஆம் ஆண்டு 3,60,000ஆகவும் 2044ஆம் ஆண்டு 1,20,000ஆகவும் அமைவதுடன் 2048ஆம் ஆண்டு ஆகும்போது முற்றிலுமாக இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழர் என்ற இன அடையாளம் இல்லாமலாக்கப்படும் அபாயம் உள்ளது. மறுவடிவில் சொன்னால் 1948ஆம் ஆண்டு குடியுரிமை பறிப்பின் ஊடாக இல்லாமலாக்கப்படுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி 2048ஆம் ஆண்டு, அதாவது 100 ஆண்டுகள் கழித்து சாத்தியமாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இங்கே இடம்பெறுவது உண்மையில் ஓர் இனம் இருக்கத்தக்கதாகவே அதன் அரசியல் பொருளாதார அடையாளத்தை இல்லாமல் செய்யும் நீண்டகால தத்துவார்த்த அமுல்படுத்தலாகும். இந்த ஏற்பாடு கடந்த நூற்றாண்டு காலமாக இந்த காலப்பகுதியில் எவ்வாறு செய்யப்பட்டு வந்துள்ளன என்பதை மேலே பார்த்தோம். சுருக்கமாக மீள நினைவுபடுத்திக் கொண்டு இப்போது என்ன நடக்கிறது என ஆராயலாம். 1947 1952 குடியுரிமை பறிப்பினூடாக முயற்சியும் பிரித்தானியர் வசமிருந்த பெருந்தோட்ட பொருளாதாரத்தை இலங்கை அரசு கையகப்படுத்தும் திட்டமும் 1964-84 இந்திய இலங்கை ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியாவுக்கு நாடு கடத்துவதும் பெருந்தோட்ட பொருளாதாரத்தை தேசியமயப்படுத்துவதும் 1984-2024 கட்டாய கருத்தடை மூலம் இயற்கை பிறப்பை கட்டுப்படுத்துவதும் பெருந்தோட்ட தொழில்துறையை சிறிதோட்ட உடைமையாக்குவதன் மூலம் தென்பகுதிக்கு மாற்றுதலும் 2012க்கு பின்னதான தந்திரோபாயத்தை புரிந்து கொள்ள 1981, 2012, 2024 காணப்பகுதி கணக்கெடுப்புகளின் போது மலையக மாவட்டங்கள் என அறியப்பட்ட பெருந்தோட்ட மாவட்டங்கள் அமைந்த 11 மாவட்டங்களில் எவ்வாறு இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் என பதிவு செய்யப்படுகிறார்கள் என்பதை அட்டவணை 3 காட்டுகிறது.
அட்டவணை 3 படி 1981 முதல் 2024 வரை மலையக மாவட்டங்கள் தோறும் இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கை கிரமமான முறையில் அதிகரித்து காட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு ஏறக்குறைய 48% இலங்கை தமிழர்களும் 52% இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்களும் வாழ்வதாக கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ளது. எண்ணிக்கை அடிப்படையில் சொன்னால் இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள் செறிவாக வாழும் 11 மாவட்டங்களில் மொத்த சனத்தொகை 11,15,937 இருக்கும்போது அவற்றுள் 5,45,490 பேர் இலங்கை தமிழர்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர். எஞ்சிய 5,70,447 பேர் இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர இலங்கையின் கொழும்பு உள்ளிட்ட மேற்கு கரை மாவட்டங்களான கம்பஹா, புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள் என 23,231 பேரும், வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களில் இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் என 6,055 பேரும், பிற மாவட்டங்களில் 627 பேரும் பதிவு செய்ததன் ஊடாகவே இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள் மொத்த சனத்தொகை 6,360,000 என பதிவாகிறது. மலையக பெருந்தோட்ட மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள 5,45,490 இலங்கை தமிழர்கள் எண்ணிக்கை நுவரெலியா மாவட்ட மொத்த தமிழ் சனத்தொகையான 4,22,587 14.2% என பதிவாகியுள்ளது. அதாவது 3,62,299 பேர் இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் என்றும் 60,288 பேர் இலங்கை தமிழர்கள் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அதற்கடுத்த பதுளை மாவட்டத்திலே 95,686 பேர் இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள் என பதிவு செய்ய 81,854 பேர் இலங்கை தமிழர் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அதாவது பதுளை மாவட்ட மொத்த தமிழ் சனத்தொகையான 1,75,540 எண்ணிக்கையில் 46% இலங்கை தமிழர்கள் என்பதே இப்போதைய கணக்கெடுப்பாகும். 54% இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் எனும் பகுதியில் வருகின்றனர். இந்த நிலைமை கண்டி மாவட்டத்தில் இன்னும் மாற்றலாகி மொத்த சனத்தொகை 1,61,083 பதிவாகியுள்ள நிலையில் அதில் 1,22,722 பேர், அதாவது 76.2% இலங்கை தமிழர்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் மொத்த தமிழர் சனத்தொகையில் 23.8% மாத்திரமே இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் எனும் பகுதியில் அடக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு மொத்த தமிழர் சனத்தொகையில் ரத்தினபுரி 79%, களுத்துறையில் 85%, மாத்தளையில் 84%, காலியில் 85%, குருநாகலில் 92%, முனராகலையில் 92%, களுத்துறை 65% என இலங்கை தமிழர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவை உண்மைக்கு மாறானது என்பதை அந்தந்த மாவட்ட மக்களும் மலையக தமிழர் குறித்த அக்கறை கொண்ட அனைவரும் அறிவர். இத்தகைய கணக்கெடுப்பு இலங்கையின் மொத்த சனத்தொகையில் இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்களின் எண்ணிக்கையை 2.8% குறைத்து காட்டி நிற்கின்றது. இது உண்மைக்கு புறம்பானதாகும். இலங்கையின் மேற்கு கரையில் அமைந்த 3 மாவட்டங்கள், வடக்கு கிழக்கு மாகாணத்தில் 8 மாவட்டங்கள், பிற மாவட்டங்கள் 3 என 14 மாவட்டங்களிலும் மொத்த இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர் சனத்தொகை 29,913 எண்ணிக்கையை 11 மாவட்டங்களில் வாழும் உண்மையான இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கைக்கு விட்டு கொடுத்து சரி செய்து கொண்டாலும் நுவரெலியா, பதுளை, கண்டி, ரத்தினபுரி, கேகாலை, மாத்தளை, களுத்துறை, காலி, மாத்தறை, குருநாகல், முனராகலை ஆகிய 11 மாவட்டங்களில் வாழும் 11,15,937 சனத்தொகையின் எண்ணிக்கை இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் பகுதிக்குள் அமைந்து இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 5.12% அமையும் வாய்ப்புகள் உள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் வாழ்ந்தும் அவர்களுள் 15,427 பேர் மாத்திரமே அவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மொத்த தமிழர் சனத்தொகையான 2,59,283 பேரில் 94% இலங்கை தமிழர்கள் என்றே பதிவு செய்துள்ளனர். அதேபோல கம்பஹாவில் 93% புத்தளத்தில் 97% இலங்கை தமிழர்களாகவே பதிவு செய்துள்ளனர். உண்மையில் இந்த 3 மாவட்டங்களிலும் இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர் சனத்தொகை இதனை விட அதிகமாகும் எனும் யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, புத்தளம் மாவட்டத்தில் உடப்பு போன்ற இடங்களில் இந்திய தமிழர் கிராமங்களே உள்ள நிலையில் முழு மாவட்டத்திலும்
1229 பேர் மாத்திரமே இலங்கை தமிழர்கள் மலையக தமிழர்கள் என பதிவு செய்துள்ளனர். அதேபோல கம்பஹா மாவட்டத்தில் வத்தளை நீர்கொழும்பு பகுதிகளில் அதிகளவு இந்திய தமிழர்கள் மலையக தமிழர்கள் வாழ்கின்ற போதும் கூட 6575 பேர் மாத்திரமே பதிவு செய்துள்ளனர். முடிவுரை: இலங்கை வாழ் இந்திய தமிழர்கள் தமது இன அடையாளம் குறித்து குழப்பமான தன்மை கொண்டிருப்பது ஒருபுறம் இருக்க, அண்மையில் கொண்டுவரப்பட்ட இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் எனும் திருத்தம் அந்த குழப்பத்தை மேலும் பூதாகரமாக்கியுள்ளது போல தெரிகிறது. இந்த மக்கள் குழுமத்தில் பெரும்பாலானோர் இலங்கையர் அடையாளத்தை விரும்புகின்றவர்களாகவே பதிவுகளிலிருந்து தெரிய வருகிறது. எனவே இப்போதைய இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர் எனும் அடையாளத்துக்கு மாறாக இலங்கை மலையக தமிழர் எனும் இன அடையாளத்தை பெற்றுக் கொடுப்பதே பொருத்தமான தீர்வாக அமையும். இதில் இந்திய அடையாளத்தை விரும்புவோருக்கு அநீதி நேராமல் இருக்க இந்திய வம்சாவளியினர் இந்தியன் ஒரிஜின் எனும் பகுதியை சேர்க்க முடியும் என்பதுவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்திய தமிழர்கள் மாத்திரம் இந்திய அடையாளத்துடன் கணக்கெடுப்பு செய்யப்படுவதற்கு மாறாக இந்திய வம்சாவளியினரான யாருமே அந்த திரிவினை தமதாக்கிக் கொள்ள முடியும். இலங்கை தமிழர் எனும் அடையாளத்தினுள் இப்போது போல கரைந்து செல்வது இலங்கை மலையக தமிழர் இந்த நாட்டில் வாழும்போதே கணக்கெடுக்கப்படாமல் போகும் நிலையை தோற்றுவித்து வருகிறது. அதேபோல 2012 கணக்கெடுப்பு முதல் 2009 வரையான உள்நாட்டு யுத்தத்தில் கொல்லப்பட்ட இலங்கை தமிழர்களின் எண்ணிக்கை சரி செய்வதற்கு இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழர் அடையாளத்தை இலங்கை தமிழர்களாக அடையாளப்படுத்துவதன் ஊடாக இலங்கை தமிழர்கள் பெருமளவு கொல்லப்படவில்லை என சர்வதேசத்துக்கு கணக்கு காட்டப்படுகிறது. மறுபுறமாக சீரான போக்கில் சனத்தொகை வளர்ச்சி வீதத்தை பதிவு செய்து இலங்கையில் எண்ணிக்கை அடிப்படையில் 2வது அதிகளவான சனத்தொகை எனும் இடத்தை அடைந்துள்ள இலங்கை சோனகர்கள் அல்லது முஸ்லிம்களை 3ஆம் இடத்தில் பேணுதல் மூலம் தேசிய மட்டத்தில் இலங்கையில் பெரும்பான்மை மக்களிடத்தில் கணக்கு காட்டும் கைங்கரியமும் இடம்பெற்று வருகிறது. இப்படியாக சர்வதேசத்துக்கும் தேசியத்துக்கும் கணக்கு காட்டுவதற்கான பகடைக்காய்களாகவே சமகாலத்தில் இந்திய தமிழர் மலையக தமிழர் எண்ணிக்கை காணப்படுகிறது. இவர்களே இலங்கை தமிழர்களாக இலங்கை சனத்தொகை கணக்கெடுப்பில் காட்டப்படுகின்றனர் என்பதை இந்திய தமிழர்கள் அல்லது மலையக தமிழர்கள் மட்டுமல்ல, இலங்கை தமிழர்களும் இலங்கை முஸ்லிம்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி.